அதிகபட்சம் 1000 ரூபா வரையும் நம்மளுக்கு வந்து அவங்க ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து சட்ட விதிகள் இருக்குது. இது போக நிறையாவது இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து கரண்ட் கட் ஆகிருச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவரில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நியூ கனெக்ஷன் அந்த கரண்ட் கட் ஆனதுக்கு வந்து வேலை பார்த்துட்டாங்க. சப்போஸ் பண்ணலைன்னா அவங்க 1 ஹவருக்கு வந்து 50 ரூபீஸ் மாதிரி அவங்க நம்மளுக்கு ஃபைன் பண்ணணும். இது மாதிரி நிறையா இது சட்ட விதிலாம் இருக்குது. இல்லை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம லஞ்சம் கொடுத்துமே சில வேலைகள்லாம் நடக்காமல் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிருக்கோம். அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மக்கள் வந்து அவன் சீரியஸ் ஆகலாம். இதெல்லாம் ஃபேக்ட் ஃபோன் பண்ணி தான் கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஃபேமிலி கார்டு வரல, ஏதோ மாடல் இருக்காங்களா அப்படின்னு. எங்கள் வெப்சைட் www.factindia.org அப்படின்னு அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார். மாடல் லெட்டர் இருக்கும். மாடல் லெட்டர் எடுத்து பண்ணிவிட்டு விட்டுட்டாரு. நாங்கள் கண்டுக்கல. ஒரு மாதம் கழிச்சு, ஒரு 1.5 மாதம் கழிச்சு பேசுகிறாங்க கேட்டேன், சார் நீ சொன்ன மாதிரி லெட்ரு போட்டேன், எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, வந்து நாங்கள் நிலப்பட்டா மாற்றினேன், அதுக்கு வந்து இங்கே மாடல் லெட்டர் எது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ வந்து மக்கள் எல்லாமே திறமைசாலிங்க தான் மேடம். நம்ம வந்து அவங்கள வந்து வெளிக்கொண்டு சக்தியாக தான் நாங்கள் எடுக்கணும். அப்படின்றத தான் நாங்கள் வந்து மாடல் லெட்டர் வந்து மக்களுக்கு வெளிப்பாடு வச்சிட்டோம். மாடல் லெட்டர் கண்டிப்பாக வந்து எல்லாருமே மக்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு முழு ஆதரவு. ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக கண்டிப்பாக பண்ணுங்கள். லஞ்சமே இல்லாமல் நாங்கள் வாங்கி தரது வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பீங்கன்னா கண்டிப்பாக சார். நாங்கள் என்ன எங்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னால் நாடே முதல்ல நல்லது சார். ஃபஸ்ட்டு லஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒழிஞ்சால் தான் பிரச்சனை இல்லை. பெருசாக ஒருத்தர் கொடுக்காம இருந்தோன்னா அப்போ பெட்டர் தானே. ஓகே, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே அந்த நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக லஞ்சத்தை ஒழிச்சிடலாமா? கண்டிப்பாக சார். பப்ளிக் முயற்சியை ஒத்துழைப்பு தான் வேணும். நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக நிறைய சொல்லலாம். நம்பர் இருக்குது 144 இல்லை இருக்குது. டைப் அடிச்சிடுறீங்க. இது யாரோட இதில் சார் ஃபஸ்ட்டு இந்த இது ஓப்பன் பண்ணி ஃபேக்ட் இந்தியாங்குது? ஃபேக்ட் இந்தியா வந்து லஞ்சத்துக்கு எதிரான யாராக இருக்குது தெரிஞ்சிடலாம். சுதயமூர்த்தி எண்ணங்கள்ங்கிற புக் எழுதினார். ஒரு ரைட்டர் தான். செட்டில்டு. அவர் வந்து ஏஜ்டு இருந்தாலும் அவர் மெயினாக இதை இறங்கி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சிடுறாரு. அதே எம்எஸ் உதயமூர்த்தி தான். நீங்கள் சொல்லிக்காவில் இருந்தார்ல, அவர் தான். படிச்சிருக்கேன் நிறையா. கரண்ட் ஆனால் ஆக்சுவலி ஊரில் வந்து கரண்ட் வந்து அவங்க மின்துறை கம்ப்ளைண்ட் பண்ண புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்கலாட்டி அதிகபட்சம் 2000 ஃபைன் பண்ணணும். அந்த மாதிரி அதுபோக நீங்கள் நியூ கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணி 30 நாளுக்குள்ள வந்து பார்க்கலைன்னா நாளைக்கு 100 ரூபா மாதிரி அதிகபட்சம் 1000 ரூபா வரையும் அவங்க வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்குது ஈஸியாக. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம லஞ்சம் கொடுத்து ஒவ்வொன்றி வாங்கிக்கணும். டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம தாலுகா ஆஃபீஸில் வந்து சாதி சான்றிதழ் நிறையா இது நம்ம அப்ளை பண்ணி லஞ்சம் கொடுத்து வாங்கலாம். அது வந்து லஞ்சமே இல்லாமல் வாங்குறது ஃபேக்ட்ரிங்கிறது முழுக்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. ஓகே, வந்து நாங்கள் வந்து எப்படின்னா ட்ரெயினப் பண்ணிடுவோம் அவங்கள. ஓகே, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட முடிக்காமல் உங்களுக்கு ட்ரெயினப் பண்ணுறதுனால உங்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே லஞ்சமே இல்லாமல் ஒரு நோக்கத்தோடு வாங்குறது செயல்படுத்தணும். அது வந்து இப்போ அப்படியே சொல்கிறதுக்காக எல்லாருமே லஞ்சமே வாங்காமல் எல்லாத்தையும் பெறலாம் அப்படின்ற ஒரு வந்து ஃபேக்ட்ரியை வந்து மக்களிடையே கொண்டு செல்றதுக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்படி நீங்கள் வந்து லஞ்சமே இல்லாமல் வாங்கணும் ஒரு உறுதியோட செயல்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரீடிங் வந்துருக்கு நான் வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணி சொல்கிறேன். பட்ஜெட் ஆஃபீஸில் என்ன வந்து
தேதி ஞாபகம் அந்த தேதியில் வந்து நாங்கள் 1.5 மாதம் நடக்கிறோம். ஒன்றும் நடக்காதீங்க, நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். போ நான் சொல்கிற ஒரு செய்யுங்க. அந்த உங்கள் மீட்டர் நம்பரை போட்டு இந்த மாதிரி கலெக்டருக்கு போய் இவ்வளோ நாள் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல, இந்த மாதிரி கொடுக்கலைன்னா உங்களுக்கு மீது சட்ட நடவடிக்கை எடுத்து நேரிடும் அப்படின்னு ஒரு இதை மாத்திரம் எழுதிட்டு இந்த இதை போட்டு இதை இந்த மேலே கொடுத்தீங்களா, தமிழ்நாடு வாரியத்தில் விநியோக தர நிர்ணய விதிகளின்படி காலதாமதாகும் சேவைகளுக்காக பயன்பாடுக்கு மின்சார வாரியம் வழங்க ஏற்பட்ட தொகை பிரிவு 21 கீழ் எனக்கு இத்தனை நாள் ஆச்சு, அதாவது 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு கொண்டாந்து மாட்டலைன்னா அதை வந்து 30 நாள் கணக்கு பண்ணிக்கணும். இது இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் அசோசியேஷன் சொன்னீங்க என்ன, நீங்கள் தான் இதில் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான அசிஸ்டன்ஸு கைடன்ஸு எல்லாம் கொடுப்போம். நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கக்கூடிய கரப்ஷனை வந்து ஒழிச்சிடலாம். பப்ளிக் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் அதுக்காக தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அவங்க செய்யாத லேப்ஸ் டிலே ஏதாவது வந்ததுன்னா அவங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் தரணுங்கிறது உங்களுக்கு இது வரலும் தெரியாது, தெரியுமா? ஆமாம், இது தெரிஞ்சதுன்னு வைங்க, நீங்கள் எதுக்கு அவங்க கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களோ, வராமல் போயிடுவாங்களோ, சர்வீஸ் தராமல் போயிடுவாங்களோன்னு பயம் உங்களுக்கு வராதில்ல. புது சர்வீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். தரலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா வீதம், அதிகபட்சம் 1000 ரூபா உங்களுக்கு நஷ்டஈடு போர்டு தரணும். போர்டு தரணும்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் காசு கொடுத்துருக்கோம். இது நம்ம இக்னரன்ஸ் தானே இதை காமிக்குது. அதே மாதிரி சப்ளை போச்சுன்னா இங்கே ஃபெயிலியர் வந்ததுன்னு வைங்க, நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த ஷீட்டாங்க நான் வச்சிருக்கிறாரு கொடுங்க, இதில் இருக்கு பாருங்க. 1555333 இதுக்கு நீங்கள் கால் சென்டர், இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கினது தான் முக்கியம். கம்ப்ளைண்ட் பண்ணால் போதாது, அவங்க ஒரு நம்பரை கொடுக்கணும். ஆமாம், இன் அடிஷன் இது வந்து சேர்மேன் செல்லு, இந்த 2 நம்பருக்கு அவங்களுக்கும் சொல்லி கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கிக்கிங்க. வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து 2 மணி நேரத்தில் உங்களுக்கு சப்ளை போடணும். 2 மணி நேரத்தில் சப்ளை போடலைன்னா தாமதமாகிற ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் 50 ரூபா வீதம் காம்பன்சேஷன் போர்டு உங்களுக்கு தரும். நீங்கள் எங்களுக்கு கரண்ட்டு கொடுங்கன்னு ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி கரண்ட் வராமல் இருந்ததுன்னா எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு அப்ளிகேஷன் கொடுங்க. கிரீவன்ஸே உங்களுக்கு இல்லை, கிளைம் தான். எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. கரண்ட் போச்சு அசோசியேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 15 பிளாக் கிட்ட போயிருக்கோம். நான் 11 o'clock கிளம்புற வரைக்கும் கரண்ட் வந்து வரவே இல்லை. என்னைக்கு? நேற்றைக்கு நைட்டு போனது. இன்னைக்கு 11 o'clock வரலாம் வரல. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், வரோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் என்ன, எந்த பிளாக்கு? கோல்டன் ஜூப்ளி ஃப்ளாட்ஸ் இது வரலும் வரல. நான் 11 o'clock கிளம்புற வரைக்கும் வரல. இப்போ வந்து தான் தலைப்ப போனால் தான் தெரியும். சரி, இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்கலாம். எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு. நேற்றைக்கு போனது ஏற்கனவே தாண்டி போயிடுச்சு. 2 மணி நேரமும் தாண்டி அதுக்கப்புறம் எத்தனை 6 மணி நேரம் ஆகுது. இதுக்கு வந்து நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுங்க. ஒரு கேஸில் நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்கள் தெருவில் உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிடும், அவேர்னஸ் வந்துடும். நீங்கள் அசோசியேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக இதை ஹேண்டில் பண்ணலாம், எல்லாருக்குமே சொல்லலாம், ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணலாம். அதுக்கு இதுக்கு மேலே ஏதாவது இன்ட்ரப்ஷன் வந்தோன்னா நீங்கள் சொன்னோன்னா அவங்க தேடி வர்றது மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது நீங்கள் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தாராளமாக வரோம். நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள். எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நாங்களே வந்து இது பண்ணுறோம், நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அந்த வேலையை தான் செய்துட்டோம்.